வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எது கர்த்தருக்கு சித்தம் என்பதை தீர்மானிக்கிறது நாம கிடையாது, கர்த்தர். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யார் நொறுக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சத்ரு அல்ல, அந்நியன் அல்ல, தேவனை அறியாதவனும் அல்ல, தேவனுடைய நேச குமாரன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, கர்த்தருக்கு சித்தமானது. நம்ம அந்த லாஸ்ட் வசனத்தை பிடிச்சிரும், லாஸ்ட் வார்த்தையை பிடிச்சிருவோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தை சரியா நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானது யார் கையினால் வாய்க்கும் அப்படின்னு நீங்க இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானது அந்த அவர் யாரு? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. வசனம் எப்படி முடியுது? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். யார் கையினால்? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால், அவர் கையினால், அவர் கையினால். இந்த பகல் வேளையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். உன்னை நொறுக்குவது கர்த்தருக்கு சித்தமானால், அவருக்கு சித்தமான பல காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு, உன் கையை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு விதமான நொறுக்கப்படுகிற அனுபவம் உண்டு. ஒன்று நம்மால், நம்முடைய மீறுதலினால், நம்முடைய பாவத்தினால். இன்னொன்று கர்த்தருடைய சித்தம், God's plan. தண்ணீரின் நடுவில் நிற்கும் போதல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே இல்லை. சொல்ற, நீ தண்ணீரை கடக்கும் போது நமக்கு கேள்வி எழும்போது, நான் ஆண்டவரை தண்ணீரை கடக்க போறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது, நான் ஆண்டவரை அக்கினியை மிதிக்க போறேன், அக்கினியில நடக்க போறேன். இல்ல, சில ரூட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்கு இப்படி பிளான் போடுறார் பாருங்க, நேசகுமாரன். இன்னைக்கு கர்த்தர் ஆக்சுவலா இந்த செய்தியை எப்படி பேசுன்னு உண்மையிலே தெரியல. எந்த செய்தியும் அப்படிதான் எப்படி பேசுன்னு தெரியல. கர்த்தர் பேசுவாராக. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ நம் நிமித்தம் நாம் நொறுக்கப்படுகிற காரியம் உண்டு. அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. அதுல கர்த்தர் உதவுவார், திரும்பி எழும்ப, திரும்பி வர. ஏனென்றால் நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். நம்மை இழந்து போக விரும்பாத ஒரே ஒருவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. வேற எத்தனை பேர். அதனாலதான் இந்த வேர்டை மறந்துடவே கூடாது. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு, அந்த வேர்டை உண்மையா உள்வாங்கணும். அப்படின்னா, இளைய குமாரன் திரும்பி வரும்போது ஒருத்தர் மட்டும் வீட்டிலிருந்து எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார். யாரு? வேற வேலைக்காரங்க ஐயோ அவரை காணலையே இல்ல. மூத்த சகோதரன். எத்தனை பேர் அந்த வீட்டில் உண்டு. ஆனா ஒருவருடைய கண்கள் மட்டும் ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறது. அது போலதான் கோடி தூதர்கள், சேராபீன்கள் எத்தனை பேர் இருந்தாலும்
அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கண்கள். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த ஆமென். யாரும் ஆமென். ஜீசஸ். ஏன் நமக்கு நம்ம இப்போ நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவினிடத்தில் கேட்கலாமா? ஏன் ஆண்டவரே பிதா இப்படி சித்தம் கொண்டா? எதனால நீங்க நொறுக்கப்பட்டீங்க? எதனால நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டீங்க? ஏன் உங்க லைஃப்ல இப்படி ஒரு பிளான ஆண்டவர் டிசைட் பண்ணார்? இயேசு ஒரே வார்த்தை சொல்லுவார், அது அப்பா கிட்ட போய் கேளு. நீங்க வெளியே வரலாமா இதுல இருந்து? நான் வெளியே வர விரும்பல. இயேசுவே, நீங்க நினைச்சா இதுல இருந்து வெளியே வரலாமா? நான் வெளியே வர விரும்பல. அதன் அர்த்தம் நான் அப்படி நினைக்கல. நான் கேட்டு பார்த்தேன் என் பிதா கிட்ட. பிதா சித்தம் கொண்டார்னா, நான் திருப்பி சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டதெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது. அப்போ தேவ சித்தம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, ஒரு வார்த்தையை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கவனமா கேளுங்க, மனசுல எழுதி வச்சிருங்க. உங்களை குறித்த திட்டம் பிறந்த பிற்பாடு நீங்க பிறப்பிக்கப்பட்டீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால திட்டத்தை மாற்ற மாட்டார், திட்டத்துக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றுவார். ஒரு கட்டத்தில் எதை நம்முடைய வளர்ச்சியை வைத்தே பாருங்கள். சின்ன வயசுல பிடிச்ச நிறைய காரியம் வளரும் போது பிடிக்க மாட்டேங்குது. சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்ட நிறைய காரியங்கள் வளரும் போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. டேஸ்ட் மாறுது, நினைவு மாறுது. சின்ன வயசுல நினைத்த நினைவுகள் வேற. ஒரு ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஒன்றை நினைப்போம், காலேஜ் படிக்கும் போது இன்னொன்று நினைப்போம், வளரும் போது இன்னொன்று நினைப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒன்று நினைப்போம், வயசாகும் போது இன்னொன்று நினைப்போம். நம்முடைய நினைவுகள் மாற்றப்படுகிறது. சின்ன வயசுல நம்ம நினைச்சதில் இப்போ நினைச்சிட்டு இருக்கல, நினைவுகள் மாற்றப்படுகிறது, எல்லாமே மாற்றப்படுகிறது, நமக்குள்ள எல்லாமே மாற்றப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அந்த சித்தத்துக்கு நேராக நம்முடைய பார்வையை மாற்றுகிறார், நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறார், ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த இடத்துல தான் நம்ம அறியாம நாம கேட்போம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவரே தீர்மானிக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனையும் ஆண்டவருடைய யோசனைகளும் அவருடைய செயல்களும் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். அதில் ஒன்றுதான் சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நொறுக்க. ஆனா இதுல ஒரு காரியம் கேரண்டி. என்ன காரியம் அப்படின்னா, ஆமே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்தும விருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். கர்த்தர் யார நொறுக்க சித்தம் வைத்தார்களோ அந்த நொறுங்குதலுக்கு பிற்பாடு ஒரு திருப்தி உண்டு. ஒரு திருப்தி. அது எப்படி திருப்தியாக்குனாராம்? கண்டு, காண வைத்து. இன்னைக்கு நெருக்கத்தின் பாதையில நொறுங்கி வந்திருக்கிற சில உள்ளங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இன்னைக்கு நெருக்கத்தின் நொறுங்குதல்ல இருக்கிறோம். நாளைக்கு அடுத்த வசனம் எழுதப்படும், கண்டு. எத்தனை பேர் நம்பி சொல்ல போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, நான் கண்டு திருப்தியாவே. கர்த்தர் என்னை காண வைத்து திருப்தியாக்குவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. 7, 8, 9 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் 2 கொரிந்தியர் 4, 7, 8, 9. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, இந்த பொக்கிஷத்தை, இனி இந்த வார்த்தைகளை கவனிக்கணும், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்று, மண் பாண்டம் பவுல் எதை சொல்றாரு? சரீரத்தை சொல்றாரு. உள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்கு. மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது. அவ எப்பக்கத்திலும் நெருக்கம் யார் வாழ்க்கையில வருது? இங்க பொக்கி கேக்குது, அங்க ஷம் கேக்குது. நீங்க ஐக்கியமா இருக்கணும்னு சொல்றது உண்மைதான், ஆனா இப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஏன்னா சிலர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டை சத்தமா சொல்லுவாங்க, அடுத்த வேர்டை விழுங்கிடுவாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் வேர்டை விழுங்கிடுவாங்க, அடுத்த வேர்டை அப்படி கனெக்ட் ஆயிட்டு. பொக்கிஷம் எந்த வீட்டில் திருடன் ஏறுவான்? இப்படிதான் நாகர்கோவில்ல அந்த WCC காலேஜ் இறக்கத்தில் ஒரு சகோதரி வெயில் நாளில் அப்படி முக்காடு போட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் தூரமாக, இது ரொம்ப வருஷம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த சம்பவம். ஒருத்தர் பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரான், எப்படியாவது செயினை பறிக்கணும். கிட்ட வந்து அந்த ஏரியா தான் நினைக்கிறேன், அந்த கிட்ட வந்துட்டு அவனுக்கு தந்திரத்தில் அப்படியே கை போட்டு பார்த்தான். அந்த லேடி செயின் போடலை. அந்த லேடியை பிடிச்சு விட்டு ஒரு அடி. அப்போ எதுக்கு மூடிட்டு நடக்கிறேன் அடிச்சுட்டு போயிட்டான். அது அடியை வாங்கிட்டு வைத்தியத்தை போய் தடவை போகும்போது விஷயத்தை சொல்லுது. என்னாச்சு? இப்படி ஒருத்தன் அடிச்சுட்டான். ஏன் அடிச்சான்? இப்படி செயின் பறிக்க வந்தா நான் கடை போட்டு போனேன். பாருங்க, திருடனுக்கு அது ரொம்ப பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு. ஏன்னா அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி. நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து. இந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒட்ட மாட்டோம். நம்ம வீட்டில் ஓட்டத வாட்டல, என் கிருபை உனக்கு போதும் போதும். ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டு. நல்ல கவனமா கேட்கணும் இன்னைக்குள்ள வார்த்தைகளை, ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே நைட்டே பேசுறோம்னு தியானித்தேன். கொஞ்சம் தியானித்ததுனால சாட்டர்டே நைட்டு கொஞ்சம் கூட ஆண்டவர் தியானிக்க வைத்தார். அப்படியே பெண்டிங்கில் போட்டேன். ஆனால் போன வாரத்திலேருந்து ஆவியானவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை, நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, செய்தி எல்லாருக்கும் கொடுக்கப்படும், ஆனால் சில உள்ளங்களுக்கு அது ரேமா. செய்தி எல்லாருக்கும், சிலருக்கு அது ரேமா. ரேமானா என்ன தெரியுமா? அவங்களுக்காக எடுத்து கொடுக்கப்பட்டது. எனக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால எனக்கு எப்பக்கமும் நெருக்கம் வருது. கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் இதெல்லாம் நொறுங்குகிற அனுபவம். அடுத்த வார்த்தை பாருங்க, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போ கீழே விழுறோம், என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லைன்னா கைக்குள்ளதான் வச்சிருக்கிறார். கைக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா கஷ்டத்தில் இருக்கிறேன். ஆமென். கைக்குள்ள இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கஷ்டத்திலே தான் இருக்கிறேன், ஆனா கைக்குள்ள இருக்கிறேன். கஷ்டத்துல தான் இருக்கிறேன், ஆனா கைக்குள்ள இருக்கிறேன். ஏன் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு? இந்த பாண்டம் அடிபட்ட பாண்டம் அல்லவா? இந்த பாண்டம் அடிபட்ட பாண்டம் தான், ஆனா இதுக்குள்ளே அவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். பொக்கிஷத்தை வச்சத நம்ம பொக்கிஷம் வைத்த காரியத்தெல்லாம் சேஃபா வச்சிருப்போம். பீரோவை எங்க வச்சிருப்போம்? சொன்னா தெரிஞ்சிடல பக்கத்துல. அதனால என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். பீரோ அப்படின்னா இங்க இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமென்.
ஃப்ரெண்டு டோரை திறக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ல பீரோ வச்சு திறந்து பார்க்குற மாதிரி வைப்போமா? ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் யாருக்குள்ள பொக்கிஷம் வச்சிருக்கிறாரோ அவங்கள நொறுக்கிறதுக்கு. ஏன் எனக்குள்ள என்ன பொக்கிஷம் வைத்திருக்கிறார் என்பது வெளியே தெரியணும்னா நான் உடைக்கப்பட்டாதான் தெரியும். எனக்குள்ள என்ன பொக்கிஷம் வச்சிருக்கிறார் என்பது அந்த பொக்கிஷம் தெரிகிறது வரைக்கும் இந்த பாண்டம் சாதாரணமான பாண்டமா தான் தெரியும். இந்த பாண்டம் தள்ளப்பட்டதா தான் தெரியும். இது துன்பப்படுத்தப்பட்டதா தான் தெரியும். இது நெருக்கப்பட்டதா தான் தெரியும். ஆனா ஒரு நாள் இதற்குள்ள இருந்த அந்த பொக்கிஷம் வெளியே வரும்போது ஓராபா காலாபா சந்தனலபகரா ரிபாபாபா ரேமம்ரோ சந்தலரே, உன்னை ஜனிப்பித்ததின் நோக்கம், உன்னை அழைத்ததின் நோக்கம், உன்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் இந்த உலகம் அறிய நீ உடைக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் அது வெளியே வரணும்னா, அது வெளியே வரணும்னா, இல்லைன்னா எப்படிங்க தெரியும்? எப்படி தெரியும்? ஆண்டவர் வைத்ததே அது வெளியே வரணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஒரு நாள் வரும். அன்றைக்கு இந்த பொக்கிஷத்தை சுமக்கிற மண் பாண்டமே, உனக்கு ஏசாயா 60:1 சொல்லப்படும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே அதனுடைய 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, நல்ல கவனமா கேளுங்க, பரணியை கொண்டு வந்தார். அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அது ஊற்றப்பட்ட போது என்ன ஆயிற்று என்று எடுக்க வேண்டாம். யோவான் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த பரணிக்குள்ள இருக்கிற தைலத்தை உடைக்காமலும் ஊற்றலாம், உடைக்காமலும் ஊற்றலாம். உடைக்காம எப்படி ஊட்ட முடியும்? திறந்து. ஆனா இங்க அவ உடைத்து ஊற்ற காரணம் என்ன? கவனிங்க, உடைத்து ஊற்ற காரணம் என்ன? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. நிறைய சொல்லியிருக்கோம் செய்தியில, மீதி வைக்க இல்லாம முன்னாடி சொன்னது. அடுத்து நான் உங்கள்கிட்ட இருந்து ஏதோ புதிய வெளிப்பாடு வரும்னு நான் சொல்லட்டுமா? இனி அதை உடைக்க முடியாது. உடைக்கிறதுக்குள்ள சரியான இடம் அவர் சமூகம் மட்டுமே. இங்கே ஒருவன் உடைக்கப்பட்டால் வேறு எங்கும் உடைக்கப்பட மாட்டான். இங்கே ஒருவன் உடைக்கப்பட்டால், தேவ சித்தத்துக்கு உட்பட்ட ஒருவன் நொறுக்கப்பட்டால் அவன் வேறு எங்கும். ஆமென். நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற்ற நான் அழுவது. ஆமென். அழுகிறேன் உம் சித்தம்
அன்னாள் வீட்டில் இருந்து அழுதாள், அழுது கொண்டே இருந்தாள். ஆலயத்தில் வந்து உடைக்கப்பட்டு அழுதாள். அவ சொல்ற, என் இருதயத்தை ஊட்டினேன், உன் இருதயம் உடைஞ்சிருக்கு. அப்படியே ஊட்டுறா. வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய். நான் கேட்கிற கேள்வி, ஏன் அதுக்கப்புறம் பெனினாள் திருந்திட்டாளா? பெனினாள் திருந்த போறது கிடையாது. ஆமென். அதுக்கப்புறம் உடைக்க முடியல, உடைக்க முடியல, உடைக்க முடியல. ஒரு விசை பிதாவின் சித்தப்படி இயேசு நொறுங்கினார். ஆனால் அதன் பிறகு அவர் எழுந்து வந்தார். ஆமென். இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். நாகும் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, 13, 14 நினைக்கிற அந்த வசனத்தை பாருங்க. இடுக்கம் மறுபடியும் வராது. 12, 11 அதுக்கு மேல இருக்கும். இடுக்கம் மறுபடியும் 1:9. இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. Affliction shall not rise up the second time. ஆண்டவருக்கு தெரியும். ஒரு எழும்பிட்டு ஒரு காத்து அடிச்சிட்டு, ஆமென், இதுக்கு மேல என்ன, நான் கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை, இதுக்கு மேல என்ன மடிந்து போயிருப்பேன். அங்க ஸ்டாப் பண்றார் ஆண்டவர், அங்க ஸ்டாப் பண்றார். இடுக்க மறுபடியும், ஐயோ இந்த பிரச்சனை திரும்ப வந்துருமா, இந்த போராட்டம் திரும்ப வந்துருமா, ஐயோ இந்த ப்ராப்ளம், ஐயோ இந்த நபர் திரும்ப வந்துருவாங்களா சண்டைக்கு. இடுக்க மறுபடியும் வராது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என் தகப்பனார் எனக்கு சொல்லி பலப்படுத்தினது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம அந்த பைபிள் மெடிடேஷன் பண்ணி சர்ச்சில் அந்த தியான பகுதி ஒரு 15 நிமிஷம் அந்த டைம் எடுக்கிற அந்த போர்ஷனை எடுக்கும்போது அப்பா கிட்ட இதிலிருந்து அந்த கர்த்தர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அடைந்திருக்கிற அந்த வார்த்தையை அப்பாட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது அப்பா இந்த வசனத்தை வச்சு ஷேர் பண்ணி பலப்படுத்துனாங்க. சில காரியத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறார், அது நம்மளை உடைக்கிறதுக்கு. ஆனால் அதில் தேவனுடைய திட்டம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த காரியம் திரும்ப வந்து உடைக்க கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு இந்த வசனம் எடுத்து நான் அது ஞாபகம் வந்துட்டு, இடுக்கம். ஆமா, இன்னைக்கு இதே வார்த்தையை வைத்து நான் சபையை பலப்படுத்துகிறேன். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இயேசு சிலுவையை எடுத்துட்டு எருசலேம் வீதியில் நடந்து போகும்போது அவரை பார்க்க விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஸ்திரீகள் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே போகும்போது இயேசு நின்று சொல்லுவாரு, எனக்காக அழாதீங்க. என்னதுன்னு அர்த்தம், இனி இந்த பாதையில இப்படி ஒரு நிலையில நான் வரமாட்டேன். அதான் அர்த்தம். இனி இந்த பாதையில ஒரு நாள் வருவேன், வெள்ளை குதிரையில கிரீடங்களை. ஜீசஸ், இனி இந்த பாதையில இப்ப பாக்குறீங்கல்ல, அரை நிர்வாணமாய் சரீரம் கிழிக்கப்பட்ட நிலையில ரத்தம் சிந்தி உதவிக்கு ஒருவர் கூட இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தார். அப்படிப்பட்டவருடைய நிலைமை பார்த்துதானே அழுறீங்க. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. எனக்காக ஏன் அழாதீங்க? இந்த வேதனை இதுதான் எனக்கு கடைசி. இனி இந்த பாதையில இதே நிலையில நான் வரமாட்டேன். இனி இந்த பாதையில அவர் பவனி வருவார். சில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது உந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உடைய தேவ பிள்ளையே, இந்த நம்பிக்கையில நடங்க. இடுக்க மறுபடியும். இந்த பிரச்சனை எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த பிரச்சனை எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இது மறுபடியும் நோ. ஆமென். சப்ஜெக்ட்ல இல்லாதது கர்த்தர் இந்த வசனத்தை நினைவுல கொண்டு வந்து சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு நீங்க சில துன்பத்தின் பாதையில் நடக்கிறீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில நெருக்கம் வரும்போது பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, என்னம்மா நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு, இதான் லாஸ்ட்பா, இனி வராது, இனி வராது. சில போராட்டம் வரும்போது வந்து கேட்பாங்க, என்னம்மா இப்படி ஒரு போராட்டம், இதான் லாஸ்ட், இடுக்க மறுபடியும் உண்டாகாது. ஆமென். ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உடைக்கிறார். உடைச்சது, அந்த பரணி உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டதும் அந்த பரணிக்குள்ள என்ன இருக்கிறது என்பது இயேசுவுக்கும் கொண்டு வந்தவளுக்கும் மட்டும்தான் தெரியும். உடைஞ்சதும் அங்கிருந்த எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஆமென். நம்ம மேல இருக்கிற அழைப்பு அழைத்தவருக்கும் பிற்பாடு கொஞ்சம் நமக்கும் தெரியும். ஆனா ஒரு கட்டத்தில் தேவன், ஆமென், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளிப்படும் டைம் வந்துட்டு. ஆமென். ஹalleluya. சிலர் இருக்கிறத பார்த்தா அது வெளிப்படலைனாலும் பரவாயில்ல. ஹalleluya. ஏன் வெளிப்படணும் தெரியுமா? அது வெளிப்பட்டாதான் நம்முடைய ஓட்டு முடியும் போதும் முடிந்ததுன்னு சொல்ல முடியும். அது வெளிப்படாம சித்தம் செய்ய முடியாது. சித்தம் செய்ய முடியாம ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க முடியாது. ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க முடியாமல் நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய திட்டமிடுதல், ஆண்டவர் நடத்துகிற எல்லா காரியமும் நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே. நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற நான் அழுவது. ஆமென். அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறை. உடைந்து போனேன், உடைந்து போனேனா, உம் கரத்தில் வைத்தீரே அழுகையெல்லாமே, உம் கணக்கில் வைத்து உமக்கேற்ற உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே, உம் கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பரணி உடைக்கப்பட்டதும் உள்ள இருக்கிற வாசனை, உள்ள என்ன இருந்துச்சு, அது எவ்வளவு விலையேற பெற்றது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லி முறுமுறுக்கிறாங்க, இத போய் எவ்வளவு பிரஷியஸ். உண்மையில சொல்லணும்னா இந்த பாவியாகிய ஸ்திரீ உள்ள வந்தது யாருக்குமே பிடிக்கல. பொதுவாகவே அந்த காலத்தில் யூதர்கள்லாம் வந்து பெண்களை வந்து எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு அவர் பாதத்தில் விழுந்து முத்தமிடுறது, இதெல்லாம் தாங்க முடியல அவங்களுக்கு. இது உடைக்கப்பட்டு வாசனை முழுவதும் நிரம்புகிறது. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி அப்படி சொல்லி முறுமுறுக்கிறார்கள். 6வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? உடைக்கப்பட்டவனை குறித்து உலகம் முறுமுறுத்தாலும் உன்னதர் விட்டு கொடுக்கவே மாட்டார். விட்டுரு, விட்டுரு. ஒரு பரணி உடைக்கப்பட்ட காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பத்தி முறுமுறுக்கும் போது
கர்த்தர் இடைபடுகிறார். ஆண்டு சொல், விட்டுரு, அவளை விட்டுரு. இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம உடைக்கப்படும் போது நாம எதால உடைக்கப்பட்டோமோ அதை விட மிக அதிகமாய் நம்மை காயப்படுத்துவது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய வார்த்தை. விழுந்து கிடக்கும் போது ஹெல்ப் பண்ண மனம் உள்ளவங்க உடனே கை நீட்டுவாங்க. மனம் இல்லாதவர்கள் வந்து சொல்லுவாங்க, பார்த்து போகக்கூடாது, பார்த்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். பேதுரு விசுவாசம் குறைந்தது, பார்வையை மாற்றினான், கடலில் மூழ்கினான். ஆண்டவரேன்னு சொல்லும் போது உடனே அற்ப விசுவாசியன் உடனே கூப்பிடல. வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் கையை பிடித்து. இதுதான் ஆண்டவர். அதான் நாங்க துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது அதிகாரத்திலே, இனி எனில் பேச்சில்லை. 15 நான் தரையை நோக்கி பேச்சற்று போனேன். 17 சொல்றார், இனி எனில் பலன் இல்லை, எனில் மூச்சும் இல்லை. இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இனி என்று சொல்லும் போது என்கிட்ட இல்ல 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 இல்லன்னு சொன்னதும் 18வது வசனத்துல, அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு, திரும்ப என்னை தொட்டு. இல்லன்னு வரும்போது தொட்டவங்க எல்லாம் கையெடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் இப்பதான் தொடணும்னு சொல்லி, நான் ஏற்கனவே உன்னை தொட்டு இருக்கிறேன் இல்ல, இதுதான் நாங்க முந்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம்ல, இதுதானே நம்ம சொல்றது. அன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஹெல்ப் பண்ணல, சும்மா சும்மா வந்தா எப்படி? இது பொதுவா எல்லாருடைய வாக்கு. இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. நானும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நான் மனிதன் அல்ல. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல. இனி எனில் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதும் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை ஒரு விசை கூட தொடணும். திரும்ப தொட்டு என்னை திடப்படுத்தி. எப்படி திடப்படுத்தி இருப்பார்? போட்டோம்னா அது நம்ம சொல்லி திடப்படுத்துறது. அவர் சொல்லுவார், நான் திரும்ப தருவேன், உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், உன் மேன்மையை பெருக பண்ணி. இதுதான் பைபிள் திடப்படுத்துறது. ஒரு தேவ பிள்ளைய வேதம் திடப்படுத்துவது அப்படிதான். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீஷர்கள் எல்லாம் அப்படியான்னு பார்த்துட்டு இருக்கும் போது சீஷர்கள் எப்படி திடப்படுத்தப்பட்டார்கள்? அவர் போயிட்டார், ஒழுங்கா வந்து சேரப்பார், அப்படியா? இல்ல, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். இதாங்க வானத்தை பார்க்கிறவர்களுக்கு பரலோகம் கொடுக்கிற திடம். ஹல்லேலூயா. யோபுவுக்கு எல்லாம் போச்சு, நண்பர்கள் வந்தாங்க. உண்மையிலே யோபு கர்த்தர் நொறுக்க சித்தமானார். நொறுங்கி இருக்கிறவன்ட்ட இந்த எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறதுக்குன்னே கிருபை பெற்ற சிலர் நம்ம வீடை தேடி வருவாங்க. அப்பதான் அழுது முடிச்சிருப்போம், இல்ல அப்பதான் என்ன மனைவியே அல்லது புருஷனே சால்வ் பண்ணியிருப்போம். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றதாம் அப்படியே இருக்கும்போது வந்திருப்பாங்க. வந்து இருந்து அழ ஆரம்பிப்பாங்க. பாருங்க, வீட்டில் இருந்து போட்டிருந்த பவுடர்லாம் ஒரு ஷேப் ஆகி, சிலர் அழுறதுக்குன்னே பவுடர் போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த கண்ணீர் தடம் வந்து அப்பதான் தெரியும். நான் உங்களை சொல்லலை, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களா சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து இந்த பாம்பு போன மாதிரி அப்படி இப்படி அது வரவும் செய்யாது, பாதியிலையும் நிற்கும். எதுவரை அழுவாங்க தெரியுமா? திருப்பி நம்ம அழ தொடங்குறது வர. நம்ம அழ தொடங்குறது, ஓகே சிஸ்டர் போயிட்டு வரட்டுமா? இப்படிதான் யோபுவின் நண்பர்கள் வந்தாங்க. வந்தது ஆறுதல் சொல்ல, ஆனா தூரத்திலே உக்காந்துட்டாங்க. இவன் நிலைமை நம்ம நினைச்சதை விட மோசமா இருக்கு. அப்படியே இருக்கும்போது யோபு பேச ஆரம்பிக்கிறார். யோபு வேணும்னு பேசல, வழியில பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வழியில பேசின பல காரியங்களை பெருசா எடுத்து எத்தனை உறவுகள் நம்ம விட்டு தூரம் போனாங்க. அப்படி பார்த்தா யோபு பேசினதை வச்சு கர்த்தர் யோபு பக்கமே வந்திருக்க கூடாது. ஆனாலும் யோபு கிட்ட வராரு பாருங்க.
நான் உன்னை பேசும்போது நான் பேசுறது மட்டும்தான் உலகத்துக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். எதனால இவன் பேசுறான், ஏன் இப்படி பேசுறான், எல்லாமே தெரியும். நம்ம பேசுனதை வச்சு பார்த்தா ஆண்டவர் நம்ம ஏரியா பக்கமே வரக்கூடாது, என்னெல்லாம் பேசுறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கோவத்தையும் எங்கெங்க காட்டுவோம்? பைபிள்ல தானே காட்டுவோம். கோவத்தில் ஓங்கி ஒரு அடி அடிப்போம் பாருங்க. எல்லா கோவத்தையும் ஜெபத்துல தான் காட்டுவோம். எங்க ஜெபம் பண்ண மாட்டேன். யாரு கூட பிரச்சனைனாலும் நம்ம முதல்ல கட் பண்றது ஆண்டவரோடு உள்ள உறவு தானே. அதான் ஆண்டவர் கேட்கிறேன், நான் உனக்கு வனாந்தரமா இருந்தேனப்பா, நான் உனக்கு காரிருளா இருந்தேனா, நீ எவ்வளவு நாள் என்ன தேடாம போட்ட? ஏன்? உனக்கும் உலக உறவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு. யோபு சொல்றார், நான் நீதிமானதுல கேட்கல, நான் அவருடைய இரக்கத்துக்காக கேட்கறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவர் அப்படி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு கட்டத்தில் யோபு இப்படி வரார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அது நடுவிலே தான் யோபு சொல்றாரு, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டுறார். ஒரு புறம் புலம்பினாலும் உள்ள சொல்லுது, அவர் தயவு பாராட்டுறாரு. அந்த தயவு, அப்ப ஏன் எனக்கு தயவு பாராட்டணும்? இப்ப நம்பிக்கை வருது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எதை வச்சு சொல்றீங்க யோபு? என் மீட்பர். ஹல்லேலூயா. யோபு கேட்ட செய்தி மரண செய்தி, ஆனா யோபு உரைத்தது உயிர்ப்பின் செய்தி. ஹல்லேலூயா. யோபு கேட்ட செய்தி மரண செய்தி. அது போச்சு, இது போச்சு, அவங்க போச்சு, எல்லாம் மரண செய்தி. யோபு உரைத்தது உயிர்ப்பின் செய்தி. அது அவனுக்கு இழந்த அனைத்தையுமே ரெண்டச்சனையா. ஆமென். ஜீவனை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள். நம் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுங்க, உடைக்கப்பட்ட யோபுவை பார்த்து நிறைய பேர் பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றார், பாரு, என் தாசனாகி யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல ஒழுங்கா போய் பலி செலுத்து. நான் யோபுவின் முகத்தை பார்த்து உங்க மேல நான் இறக்க வைப்பேங்கிறார். அவங்க 4 பேரும் யோபுவை கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. இப்போ எந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார்னா, இனி நான் உங்களுக்கு இறங்கணும்னா நான் யோபுவை பார்ப்பேன். நொறுக்கப்பட்டவனை யாராவது பார்க்க விரும்புவாங்களா? யோபுவை பார்க்கவே முடியாது. வஸ்திரம் கூட போட முடியாத அளவுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புண்கள், பருக்கள், சீல் வடிந்துட்டே இருக்குமா. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அந்த மனைவி ஜீவனை விடுன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்னவா, அவங்க தான் கிளீன் பண்ணுவாங்க, வேற யாரு கிளீன் பண்ணுவா? கிளீன் பண்ணி முடிச்சு அப்படி இருக்கும்போது திரும்பியும் சீல் வரும். ஏன்னா அவங்களுக்கும் இழப்பு. யோபுவுக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் எங்களுக்கு. அவங்க அப்படியே இருக்கிறாங்க, தலையே வெடிக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு தள்ளி இருந்து அழ கூட முடியாத நிலை. ஏன்னா ஹஸ்பண்ட கேர் பண்ணணும். அப்ப யோபு வாய் இப்படி அசைஞ்சிட்டே இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கிறான் பார்த்தா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்துச்சே கோபம். அதனாலதான் கடைசியில மனைவிட்ட கூட ஆண்டவர் கோபப்படல, பாத்தீங்களா? ஏன்னா மனைவி எப்படி பேசுனாங்கன்னா வலியில பேசுறாங்க. அதனால எல்லாம் 2 கொடுத்து இதை மட்டும் 2 கொடுத்த. ஒருவேளை யோபு சொல்லிருப்பா, இதுக்கு அதே அந்த பழைய நிலையே. இப்போ கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட யோபுவை யாருக்குங்க பார்க்க முடியும்? ஆமென். கர்த்தர் சொல்றார், எந்த பிரச்சனை இல்லாம நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிற அந்த 4 நண்பர்களை பார்த்து இன்னைக்கு யோபு சொல்ற, நான் தெருவில் போனா என்னை பார்த்துட்டு முகத்தை மறைக்கிறாங்க, எழுந்து ஓடுறாங்க. ஏன்னா சகிக்கல யோபுவை பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என் கண்ணு யோபுவை பார்க்கும்.
அதுவும் கரெக்டா சொல்ல, அவன் முகத்தை நான் பார்த்து. 42வது அதிகாரம் 8வது வசனத்துல, என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். நான் அவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பார்ப்பேன் சொன்னா பார்ப்பார், செய்வேன் சொன்னா செய்வார், நடத்துவேன் சொன்னா நடத்துவார், தருவேன் சொன்னா தருவார். காரணம் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடைக்கப்பட்டது வர ஆமென். அந்த ஸ்திரீயை உடைத்த பிறகு அந்த ஸ்திரீயை பத்தி பேசல, அதுக்குள்ள இருக்கிற தைலம், அதோடைய வேல்யூ, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இனி உலகம் பேச போகிறது உங்கள் குறைகளை குறித்தல்ல, உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் அவர் மகிமையை குறித்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 1-2 வார்த்தைகளை டச் பண்ணிட்டு அப்படி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் பாருங்க, இந்த சம்பவத்துக்குள்ள போகல, கிதியோனை கொண்டு கர்த்தர் யுத்தத்துக்கு மீதியானியரை மேற்கொள்ளும்படி கொண்டு போகிறார். அப்பொழுது 300 பேர் கடைசியில தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். கிதியோன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 16வது வசனம், 7:16, நியாயாதிபதிகள் 7:16. அந்த 300 பேர் 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. எக்காலம் என்ன பானை? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெறும் பானை. ஆமென். வெறும் பானையும். அடுத்த வார்த்தை, அந்த பானைக்குள் வைக்கும் தீ. அப்ப தீவட்டி இப்ப எங்க இருக்கு? தீவட்டி எதுக்கு? பக்கத்துல சூடு வைக்கிறதா? நீங்க இருக்க பார்த்தா அப்படிதான். தீவட்டி எதுக்கு? வெளிச்சம். ஆனா அது எங்க இருக்கு? பானைக்குள்ள இருக்கு. இனி இந்த வெளிச்சம் வெளியே வரணும்னா அடுத்த வார்த்தை, அவர்களை நோக்கி நாம் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். 19வது வசனம், நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 20வது வசனம், 3 படைகளின் மனுஷரும் பானைகளை உடைத்து தீவட்டிகளை வெளியே இழுத்து தங்கள் இடது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும். அடுத்த வார்த்தை, அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி. உன்னை உடைப்பது உன்னை சிதற பண்ணுவதற்கல்ல, உன் நன்மையை சுதந்திரிக்க விடாதபடி பாளையத்தில் இருக்கிற மீதியானியரை. ஆமே. என் வாழ்க்கையில எக்காலம் வேலை செய்யணும்னா, என் வாழ்க்கையில எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளிப்படணும்னா, என் வாழ்க்கையில கர்த்தருடைய பட்டயம் என் பட்டயமா இருக்கணும்னா, உடைக்கப்பட வேண்டிய இடத்துல உடைக்கப்பட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. உள்ள அவர் ஒண்ண வைக்கலன்னா வெறும் பானை. ஹல்லேலூயா. வெறும் பானை. அவர் உள்ள வச்சதுனாலதான் நீதிமான் பனையே போல, இல்லைன்னா பானையே போல. வெறும் பானை. ஆமே. இந்த வெறும் பானையை தூக்கி போட்ட என்ன ஆகும்? உடையும். ஆனா இன்னும் ஏன் உடையாம இருக்கு? பொக்கிஷம். இந்த பானை ஒரு நாள் உடையும். அன்னைக்கு நான் அல்ல சிதறுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் பேச்சு என்ன பேச்சாரு? கர்த்தருடைய பட்டயம்
இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்போங்க வெளிப்பட போகுது? ஆமென். இந்த நான் என்கிற பானை உடையட்டும். ஆமென். நான் யார் தெரியுமா? அந்த நான் போடுற இடத்துல பானைன்னு போடுங்க. கண்ணாடியை பார்த்து 2 தடவை பேசுங்க. அதுக்கு ஒரு வாழ்க்கையில நீங்க இந்த பானை யார் தெரியுமா? ஒரு 2 வாட்டி, ஒரு 4 வாட்டி, இல்லை உங்க ஒய்ஃப்ட்ட போய் பேசுங்க. அப்படியே பேசுவோம். ஆமென். இல்லை நீங்க ஹஸ்பண்ட்ட போய் பேசுங்க. அவ்வளோதான். உள்ள தீவட்டி இருக்குப்பா, உள்ள ஜீவன் இருக்கு, உள்ள அவருடைய ஒளி இருக்கு, உள்ள பொக்கிஷம் இருக்கு. உடஞ்சா ஜெயம், உடஞ்சா ஜெயம், உடஞ்சா ஜெயம். அவ்வளவு இமீடியட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இந்த பானை உடைந்ததும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலையில சரியா நிக்க முடியல, ஏன்னா உடையல. நமக்குன்னு ஒரு நிலையை வச்சிருக்கிறாருங்க. அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம், எப்படியோ போயிட்டு இருக்கிறோம். என்ன வாழ்க்கைன்னு தான் கேட்கிறோம். ஒரு சரியான ஒரு ஸ்டாண்ட் இல்லை. ஏன் இல்லை? உடைய வேண்டிய நிறைய காரியம் உடையல. உள்ள நிறைய இருக்கு. ஏங்க, உள்ள இருக்கிறது வெளியே தெரிஞ்சாதான். நாங்க மலை மேல இருக்கிற பட்டணம் விளக்க கொளுத்தி யாராவது உள்ள வைப்பானா? இல்லையே. என்ன யூஸ்? இந்த பகல் வேளையில இன்னைக்கு கர்த்தர் லீவு தந்து நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இயேசுவின் நாமத்துல நம்பி ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையிலும் சொல்லப்படும் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் உங்களுக்காக எக்காலம் ஊதப்படும். கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உடைக்கப்பட்ட ஆமென் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் என்ன சித்தம்? ஆண்டவர் உடைக்கும் போது என்ன நடக்கும்? ஒன்று, உள்ள இருக்கிறது வெளியே வரும். 2வது, திரும்ப பணிய ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஆமென். பழைய பில்டிங்கை மெயின்டைன் பண்றதை விட அதை இடிச்சு புதுசா கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆமென். நம்ம சர்ச் ஒர்க்கு கூட சைடு பின்னாடி, இப்போ நான் நிற்கிற இடம் பழைய சர்ச் இதெல்லாம் கிடையாது. அதில் இதுக்கு பாதி தான் உண்டு. இந்த இடம் வேலையெல்லாம் 1 monthல முடிச்சிட்டு குயிக்காக நடந்துச்சு. ஆனால் இந்த போஸ்டனையும் இந்த பழைய பில்டிங்கையும் சேர்க்கிற காரியம் இருக்கு. இதே இந்த இடம் அந்த பழைய பில்டிங்கே இல்லை, எம்டியான பிளேஸ் அப்படின்னா நம்ம சர்ச்சு ஒர்க்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அதில் ஒரு 1 இயருக்குள்ள கிருபையினால் இந்த சர்ச்சு கட்டி இருக்கிறோன்னா ஒரு 8 monthsல ஒர்க் முடிஞ்சிருக்கும். நம்ம உடைக்கப்பட்டுட்டோன்னு வைங்களேன், ஆண்டவருக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். அப்போ நான் உடைக்கப்பட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில செய்யற காரியம் எல்லாம் உடனே 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 உடனே. இது கர்த்தர் இன்னைக்கு செய்வேன்னு சொல்லுவார், இனி என்னைக்கு செய்வாரோன்னு நானும் காத்திருக்கணும். ஏன்னா பானை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பானை உடையணும். அதுக்காக இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இப்போ சொன்னீங்கன்னா வீட்டில் போய் அவ்வளோ பானையும் தூக்கி போட்டு, சில சகோதரர்கள் இருக்கிற பார்த்தா எங்க வீட்டில் உடையாத பானையா? ஆமென். சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கூட்டிட்டு தான் சொன்னேன், டமார்னு சவுண்டு கேட்கும். உடையணும் உடையணும். நம்ம உடைக்கப்பட்டா ஆண்டவருக்கு இந்த நிலத்துல புதிய காரியம் செய்யறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் தான் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். ஆமென். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்கலாம். ஏசாயா 57வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார்.
பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் இனி நல்ல கவனிங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்க ஏற்கனவே நொறுக்கப்பட்டவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை சில கடினமான பாதையிலே நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதே பாதையிலே நாளை பயணிக்கிறவர்களை கர்த்தர் நமக்குள் இருந்து அவர்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்ல, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்க நொறுங்குண்டவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். அவர்தான் நித்தியவாசி. நித்தியவாசி இந்த பூமியில வாசம் பண்ண தெரிந்தெடுத்த நபர்களை பார்த்தீங்களா? நாம ஒரு ஊருக்கு போறோம், எங்களை ஒரு லாட்ஜ் போடுறோம். எப்படிப்பட்ட லாட்ஜா போடுவோம்? எந்த ரூம் நீட்டே இல்லாம இருக்கு, எந்த ரூம் டோர் விண்டோலாம் உடஞ்சிருக்கு, அப்படி இந்த ரூம்ல விண்டோலாம் உடஞ்சிருக்கா அப்படி கேட்போமா? நம்ம திராணிக்கு தக்க பெஸ்ட் சேஃப் எல்லாம் பார்ப்போம். ஆண்டவர் இந்த பூமியில வரும்போது வாசம் பண்ண தெரிந்தெடுத்த பாத்திரத்தை பார்த்தீங்களா? ஒரு நொறுங்குண்ட. இந்த கூட்டத்தில் யார் ரொம்ப நொறுங்கி இருக்கிறீங்கன்னு தெரியல. நொறுங்குனவங்களை இந்த உலகத்துக்கு வேண்டாம், உன்னதருக்கு வேணும், அவருக்கு வேணும், அவருக்கு வேணும். எதுக்கு ஆண்டவரே? இதே போல நொறுங்கி வருகிற அநேகருக்கு. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை மெடிடேட் பண்ணும்போது தான் அழகான கண்கள் பாட்டு கொடுத்தார். அந்த பாட்டு வாயை திறந்து ஆண்டவர் பாட வைக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த 2 முக்கியமான சம்பவத்தை நினைவில் கொண்டு வந்தார். ஒன்று, நான் மரண படுக்கையில் இருந்தது. 2, நான் வேஸ்ட் என்று தள்ளப்பட்டது. அது 2ஐயும் நினைச்சு கொஞ்ச நேரம் நினைக்க வச்சு என்னை அழ வச்சு தான் இந்த பாட்டை கொடுத்தேன். அந்த பாதையில் நான் நடக்காமல் இருந்தா இந்த பாட்டை நான் பாடியிருப்பானு எனக்கு தெரியாது. இந்த பாட்டை நான் வந்திருக்கும். அந்த பாதையிலே நடத்தப்பட்ட வேறொரு மூலமாய் இந்த பாட்டு வந்திருக்கும். எனக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம சர்ச்சு சைடில் 2 ரூம் இருக்கு, மேலே ரூம்ல இருந்து அந்த பாட்டு எழுத நான் நினைக்கவில்லை. ஆனால் இந்த பாட்டு அநேக நொறுங்கினவர்களை உயிர்ப்பித்தது கிருபையினால. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேவன் சில பாதையில் நடத்துறார். உள்ள நிறைய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். தெரியல, நமக்கான புரியுது ஒரு திட்டம் இருக்குன்னு. ஆனா சொன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே விளங்க மாட்டேங்குது, கூட இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு நாள் வரும், எப்படி அந்த தைலத்தின் வாசனை வீடு முழுவதும் நிறைந்ததோ நீங்கள் இருக்கிற இடத்துல. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அதான், கர்த்தரோ அவரை நொறுக்க. இது காட்ஸ் பிளான், காட்ஸ் வில். இது ஒரு சித்தம். அப்ப வாழ்க்கையில நெருக்கப்படும் போது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சித்தம் நிறைவேறுது, சித்தம் நிறைவேறுது, சித்தம் நிறைவேறுது. அதே நேரத்தில் இயேசு என்ன நம்பிக்கைங்க, இனி இந்த பாதையில நான் அடிபட்டு வரமாட்டேன், நான் கண்ணீரோடு வரமாட்டேன், நான் அவமானப்பட்டு வரமாட்டேன், நான் சிலுவை எடுத்துட்டு வரமாட்டேன். ராஜாதி ராஜாவாய் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஆண்டவர் சித்தத்துக்கு மொத்தமா கொடுத்துருவோமா? எப்படி சித்தம் ஆண்டவர் அணையும் ஆண்டவர்.